இந்த திருப்பதி கொஞ்சம் காஸ்ட்லி சாமி, பணக்கார சாமி, நிறைய பேர் இருக்கா அதுக்கு உதவி செய்கிறதுக்கு, எல்லாரும் கொட்டி கொடுக்கறதுக்கு, வாரி வழங்குறதுக்கு. பெருமாளும் அருள் நிறைய பாலிக்கிறார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் சென்னைக்கு பக்கத்தில் வேடந்தாங்கல் அப்படிங்கிற இடத்துல, அதுக்கு பக்கத்தில் வையூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. அந்த கோவில் பார்த்தா சுற்றி ரொம்ப புதராக இருக்குது, விளக்கு ஏற்ற கூட ஆள் இல்லை, தீபம் போடுறது கூட பட்டாச்சாரியார் கஷ்டப்படுறார். இந்த உண்டியல் காசு அதுக்கு உதவட்டுமேன்னார். ஏன் பெரியவரை பார்க்க வருஷந்தோறும் வரோம், ஏன் காசு சேர்க்கிறோம், ஏன் திருப்பதிக்கு பதிலாக இந்த பெருமாள் கோவில் போனார், எந்த கொஸ்டினும் கேட்கல. இந்த விண்ணின் மலைத்துளி மண்ணில் பட்டு அப்படி குமிழாக வரும்ல, அது மாதிரி 1000 கொஸ்டின் வரணும். ஆனால் மறுப்பே கிடையாது. சொன்னது யார்? ஜெகத்குரு. நேராக இந்த அன்பர் கிளம்பினார், குடும்பத்தோட வேடந்தாங்கல் பக்கத்தில் வையாவூருக்கு போனார், அந்த பெருமாள் கோவிலை கண்டுபிடிச்சார். பார்க்குறதுக்கே சொல்ல முடியாத வேதனையில் இருந்தது. அவரே இந்த சைவ கோவிலில் செய்கிற உழவார பணி மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தான் நண்பர்களை கூட்டிட்டு அந்த புதரெல்லாம் சுத்தப்படுத்தினார். பட்டாச்சாரியாரை கூப்பிட்டார், இந்த உண்டியல் காசை அப்படியே கொடுத்தார். சில தினங்களுக்கு நின்று தீபம் ஏற்றக்கூடிய வகையில் வசதி பெருகியது. அந்த பணத்தை வச்சு வர்ணமும் பூசிட்டாங்க, கோவில் பொலிவாச்சு. இன்னி வரைக்கும் அந்த பெருமாள் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதுதான் வேடந்தாங்கல் பக்கத்தில் இருக்க திருவையாவூர் பெருமாள் கோவில். திருப்பதி கோயிலில் உண்டியலில் பணத்தை சேர்ப்பதை விட திருவையாவூர் பெருமாள் கோவிலில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நினைத்தவர் நம்முடைய பெரியவா.